ராகு மற்றும் கேது எந்த வீட்டில் நுழையிறாரோ அங்கே என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை வந்துட்டு அட்டாக் பண்ணோம். எடுத்தோடனே ஒரு கிரகத்து மேலே ராகு போனால் என்ன மாதிரி அட்டாக் பண்ணோம்? அப்போ தான் பிறந்த கால ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு சேர்ந்து அந்த கிரகத்துக்கு எத்தனாம் இடத்துல இருந்துச்சுனோ அந்த தன்மையோடு வந்து அட்டாக் பண்ணோம். இப்போ காற்று ராசியில் ராகு பகவான் மிதுன ராசியில் போகும்போது தான் உலகத்தையே, அதாவது காலபுருஷ லக்கணத்துக்கு 3வது இடம், அது 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இந்த ராகு போகும்போது தான் கொரோனா என்ற காற்றின் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோயை உருவாக்கி மக்களை பயப்படுத்தி நாம் அதிலேருந்து எத்தனையோ பேர் மீண்டு வந்திருக்கிறோம். நேரம் இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கணும், புரியுதுங்களா? அதேமாரி ராகு அப்படிங்கிற கிரகம் நல்ல பலன் அடையணும்னா தான் வசிக்கும் பகுதி விட்டு வெளியேறும்போது சிறப்பான பலனை அடைவார்கள். அடுத்ததாக ஜாமக்கோல் வித்தகர், நாடி ஜோதிட ஆசிரியர் ரவிராஜன் ஐயா அவர்கள், எடப்பாடி ரவிராஜன் ஐயா அவர்கள் கோச்சாரத்தில் ராகு கேதுவின் பங்கு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மாதா பிதா, அதேமாரி என்னை வளர்த்திய ராகு கேது என்ற தாத்தா பாட்டி மற்றும் எனக்கு வந்து தெய்வமாக இருந்து வழிகாட்டிய குருநாதர்கள், அதாவது நாடி ஜோதிடத்தில் மிக சிறப்பாக வருவதற்கு வழிகாட்டிய ஈரோடு மணி ஐயா மற்றும் என் குருநாதர்கள், குலதெய்வம் இவர்களை வேண்டிக் கொண்டு, இங்குள்ள ஜாம்பவான்களை வணங்கி கொண்டு மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜாம்பவான்களை வணங்கி கொண்டு இந்த நாடி ஜோதிடத்தில் ராகுகேது பற்றி கொஞ்சம் நான் பேசலான் இருக்கிறேன். இந்த நாடி ஜோதிடத்தில் ராகுகேது இப்போ இங்கே வந்து இந்த ராசிக்கு இத்தனாம் இடத்துல போனால் கெடுதல், இந்த ராசிக்கு இத்தனாம் இடத்துல போனால் நன்மை, அப்படி பேச போகிறதில்ல. நான் பேசுகிறது வந்து பார்த்துக்கிட்டா ராகு மற்றும் கேது எந்த வீட்டில் நுழையிறாரோ அங்கே என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை வந்துட்டு அட்டாக் பண்ணோம். எடுத்தோடனே ஒரு கிரகத்து மேலே ராகு போனால் என்ன மாதிரி அட்டாக் பண்ணோம்? அப்போ தான் பிறந்த கால ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு சேர்ந்து அந்த கிரகத்துக்கு எத்தனாம் இடத்துல இருந்துச்சுனோ அந்த தன்மையோடு வந்து அட்டாக் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி ராகு வந்து கும்பத்தில் போயிட்டுருக்குது, கேது வந்து சிம்மத்தில் போயிட்டுருக்குது. இப்போ இதை உலக நடப்பை எடுத்துகிட்டு நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் எப்படி போகணும் ஒரு சில நிமிடம் உங்களோட உரையாற்றுறேன். இப்போ காற்று ராசியில் ராகு பகவான் மிதுன ராசியில் போகும்போது தான் உலகத்தையே, அதாவது காலபுருஷ லக்கணத்துக்கு 3வது இடம், அது 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இந்த ராகு போகும்போது தான் கொரோனா என்ற காற்றின் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோயை உருவாக்கி மக்களை பயப்படுத்தி நாம் அதிலேருந்து எத்தனையோ பேர் மீண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது அதே காற்று ராசி வீட்டில் கும்பத்தில் ராகு போகும்போது தான் மறுபடியும் மீண்டும் கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தது. இந்த காற்று ராசியில் ராகு போகும்போது இங்கே என்ன செய்யுன்னா, இப்போ ராகு காற்று ராசியில் கும்பம் இருக்குது, கும்பத்தில் போகும்போது இந்த காற்று சம்மந்தமான, வாயு சம்மந்தமான, இந்த மூச்சு விடுறதுல சிரமம், இது சார்ந்த பிரச்சனை மக்கள் நிறைய சந்திப்பாங்க. அதேமாரி கேது பகவான் காலபுருஷ லக்கணத்துக்கு இதயம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தில் போகிறதுனால இன்றைக்கி இதய சார்ந்த பிரச்சனையும் காற்று சார்ந்த பிரச்சனையும் மக்கள் சந்திக்கக்கூடிய காலமாக அமைகிறது. இதில் பாருங்கண்ணா, இப்போ 2 நாளுக்கு முன்னாடி கூட நான் நியூஸ் பார்த்தேன். கர்நாடகாவில் இந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய மக்கள் வந்து ஒரு ரேஷன் கடையில் கீவில் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலை நோக்கி படையெடுத்தாங்க. அது என்னென்னா அந்த கிரக பயிற்சி தான். இப்போ முன்னாடி ராகு மீனத்தில் இருக்கும்போது, மீனம் அப்படிங்கன்னா என்ன? இப்போ மீனம் அப்படின்னா நம்ம எல்லோரும் பாதம் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறோம். இன்னொன்று மூளை, குருவோட வீடு, குரு தான் மூளைக்கு அதிபதி. மீனம் வந்து மூளையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த மூளையை அட்டாக் பண்ணுற ஒரு விஷயம், இந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய மூளை சம்மந்தமான நோய் வந்து நிறைய மக்கள் சந்தித்தாங்க. இப்போ காற்று சம்மந்தமான பிரச்சனையும் ஹார்ட் அட்டாக் பிரச்சனையும் சந்திக்கிறாங்க. சரி, இது பொது. இப்போ நம்ம ஜாதகத்தில் சூரியன் ராகு கும்பத்தில் சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ராகு அந்த வீட்டுக்கு வராருன்னா, ராகு ஒவ்வொரு வீட்டை கடக்கும்போது, ஒரு வீட்டை கடக்கும்போது 1.5 வருஷம் தன் வீட்டை தானே வந்து, இப்போ பிறந்த கால ஜாதகத்தில் ராகு எங்கே இருந்ததோ
அதே வீட்டுக்கு மறுபடியும் ராகு வந்து அந்த பாகையை டச் பண்ணி வெளியே போகும்போது 18 முடிஞ்சு 19வது வருஷம். அப்போ 2007 பிறந்தவங்களுக்கு சூரியன் ராகு யாருக்கெல்லாம் கும்பத்தில் இருக்குதோ அவங்களுக்கு அந்த சூரியன் அந்த ராகுவால் கடுமையாக பாதிப்பார். இங்கே பாருங்கள், ராகு அந்த நிழல் கடுமையான வெளிச்சம் என்ற சூரிய கிரகத்தை தான் கடுமையாக பாதிக்குது. மற்ற கிரகத்தை பாதிக்குதான்னு கேட்டால் பாதிக்குது, ஆனால் சூரியனுக்கு தான் கடும் எதிரியாக மாறுகிறார். அப்போ சூரியன் மேலே ராகு ஏற்கனவே பதிவான ஜாதகத்தில் 18 to 19 வருஷம் நடக்கிற அந்த 2007 பிறந்தவங்களுக்கு இப்போ சூரியன் மேலே ராகு போனால் தந்தைக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும். இது எடுத்த உடனே தந்தைக்கு ஆகாதுன்னு சொல்லும்போது நம்ம அதில் ஒரு சில இடத்துல வந்து நம்ம படித்த விதிகள் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த குடும்ப ஜாதகத்தையும் பார்க்கும்போது எல்லா ஜாதகத்துலேயும் ஒரே மாரி வந்துச்சுன்னா ஆகிறதில்ல. அப்போ குடும்ப ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்க்கணும். ரெண்டாவது, இது ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு என்னங்க ஃபார்முலா? அக்யூரட்டாக சூரியன் ராகு சேர்ந்தால் ராகு என்பது பாவம், அது பித்திரு வகையில் செஞ்ச பாவம். கேது என்பது சாபம், அது ஒரு நாம் செஞ்ச நாம் வாங்கின சாபம். அப்போ பித்திருக்கு செஞ்ச பாவம் முன் ஜென்மத்தில் நமக்கு தந்தையாக இருந்தவங்க பித்திரு வர்க்கத்தாருக்கு நம்ம செஞ்ச பாவம் தான் சூரிய ராகுவாக மாறுது. அது இந்த ஜென்மத்தில் நம்ம அதுவும் அனுபவித்து பிறந்திருக்கிறோம். அப்போ ராகு 18 19வது வருஷம் சூரிய ராகுவோட சேரும்போது அப்போ அந்த சூரியன் அட்டாக் பண்ணுதுன்னா அப்போ தந்தைக்கு கண்டம் தான் கொடுக்குதுன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இப்போ தான் நம்ம படித்த ஜோதிடத்தில் நிறைய இடத்துல தப்பு பண்ணும்போது எதனால் தப்பு பண்ணுறோம்னா, அப்போ அந்த பார்க்க வர நேரத்தில் நிமித்தம் காலம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கடைபிடிச்சு பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும், கடைபிடிக்க உங்களுக்கே ஈஸியாக வந்துடும். இப்போ நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்துட்டாங்க, சூரியன் ராகு இருக்குது. அப்போ 2007 பிறந்த ஜாதகத்துக்கு கும்பத்தில் ராகு வருது, சூரியன் மேலே போகுது. இப்போ அவங்களும் வந்து என்ன கேட்பாங்கன்னா, எந்த பாதிப்பு வருதோ அந்த கிரகத்தை பற்றி, எது நன்மை வருதோ அந்த கிரகத்தை பற்றி தான் நம்மக்கிட்ட கேட்க வருவாங்க. நீங்கள் பொதுவாக எடுத்தோன்னே எல்லாமே பாடிவிடாங்க, படன்னு பாடாதீங்க. என்ன சம்மந்தமாக ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறீங்க, என்னத்துக்கு வந்திருக்கிறேன்னு கேட்க வேணாம், என்ன சம்மந்தமாக ஜாதகம் பார்க்கணும் முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. அவங்க என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு, அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு உண்டான கேள்வி கேட்குறாங்களான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பயிற்சி கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் எழுதிட்டு இருக்கும்போது அதைத்தான் கேட்குறாங்க. அப்போ எங்கள் தந்தைக்கு எப்படி இருக்குது? சூரியன் என்றால் தந்தை, சூரியன் என்றால் தலைமகன். அப்போ 18 to 19வது வருஷம் நடக்கிறவனுக்கு வந்து மகன் இருக்காது, தந்தை இருப்பார். அப்போ என் தந்தைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கும்போது, ஐயா வணக்கம், யமகண்ட நேரம். அப்போ வந்து யமகண்ட நேரத்துலையோ குளிகை கால நேரத்துலையோ அப்போ வந்து கேட்பாங்க. இல்லைன்னா ராகு கால நேரத்தில் வந்து கேட்கும்போது முடிஞ்சால் இப்படி கேட்டு எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டா அப்போ அங்கே சிரசு போகக்கூடிய அறிகுறியை காட்டுது. அப்போ தந்தைக்கு சரியில்லைப்பா, கண்டம் சம்பவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ குடும்பத்தில் இருக்கிற ஜாதகத்தையும் வாங்கி பாருங்கள். அவங்க அம்மா ஜாதகத்தை வாங்கி பார்த்தா மங்களயத்தில் என்ன பண்ணுது, சரி மங்களம் என்ன பண்ணுது, இதுமாதிரி குடும்ப ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், எல்லா ஜாதகத்தையும் ஒரே மாதிரியே காட்டும். அப்போ கோச்சார மாந்தி அன்னன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற மாந்தி அவங்க தந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நம்ம லக்கணம், அப்போ லக்கணத்தை தொடலாம். லக்கணத்துக்கு 9ஆம் பாவத்தில் மாந்தி ஓடும்போது இப்போ அவர் கேட்குற கேள்வியும் பார்க்கும்போது அந்த நேரத்தையும் பார்க்கும்போது தந்தைக்கு கண்டம் அப்படிங்கிறத சொல்லும். அப்போ தந்தைக்கு பிரச்சனையை கொடுக்கும். உயிருள்ள காரத்துவத்தை ராகு பகவான் பாதிப்பு கொடுக்கும், உயிரற்ற காரத்துவத்தை ராகு பகவான் பிரம்மாண்டப்படுத்தி வளர்த்தி விட்டுரும். அப்போ உயிரற்றதில் அந்த சூரியன் என்ன, உயிருள்ளதில் அந்த சூரியன் என்ன அப்படின்னு எடுத்து பாருங்கள். உயிரற்றதுன்னு பார்த்துட்டா புகழ், வருமானம், நிரந்தர வருமானம். இன்றைக்கி புதுசாக இருக்குது அது கேட்குறதுக்கு. சூரியன் நிரந்தர வருமானத்துக்கு அதிபதி. அதேமாரி தங்க நகைகள், ஆரம்பித்த தங்க நகைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த உயிருள்ள காரத்துவத்தை தந்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பாகவும் கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லுது. சரி, ராகுவால் பாதிக்குது, அதுக்கு என்னங்க பரிகாரம்? ராகு 18 வருஷம் கொடுத்துருக்குறாங்களா, 18 சித்தர்களா? அப்போ 18 ராகு பாம்பா இசுங்குதா? அப்போ நம்ம உடம்பில் ராகு அப்போ தான் இந்த யோகா அப்படிங்கிற ஒரு வித்தையை கண்டுபிடிச்சது சித்தர்கள். அப்போ அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த சிரசாசனம், அந்த சூரியன் சார்ந்த சூரிய நமஸ்காரம், இந்த மாதிரி ஆசனம் மூலியமாகவும், ரெண்டாவது வந்து சூரியன் ராகுவால் பாதிக்குதுன்னா பரிகாரம் அங்கேயே தான் இருக்குது. சூரியன் ப்ளஸ் ராகு, சூரியன் சிவன், ராகு சிவன்,
பாதி வடிவத்தில், ராகு கேது என்பது என்னென்னா முழு உடம்பு கிடையாது, பாதி வடிவம் தானே. சூரியன் பாதி வடிவத்தில் இருப்பது யாருன்னா மாதேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு கடவுள் பாருங்கள், அந்த சிரஸ் அந்த மார்போடு தான் இருக்கும். மாதேஸ்வரன் வழிபாடு, அந்த குரு ராகு சூரிய ராகுன்னு தான் மாதேஸ்வரன் வழிபாடு. அமாவாசையில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற நாகமலை போய் வந்தால் அதோடய தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதேமாரி ராகு பகவான் எந்த கிரகத்தோட நெருங்கி இருக்குதோ அது வந்து தான் வசிக்கும் பகுதியில் மிக கடுமையான தொந்தரவு கொடுக்குது. அப்படின்னா என்னங்க, ராகு நம்ம வெட்ட வெளியில் போன பாம்பு ஒரு ரோட்டில் போகுது, நம்ம கண்ணு முன்னாடி விட்டுருவோமா? அடிக்கத்தான் பார்க்குறோம். அது மாதிரி நாம் வசிக்கும் பகுதி அப்படிங்கிற 4ஆம் இடம், தான் வசிக்கும் பகுதி, அதில் நம்மளை எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க தானே. அப்போ நம்ம வசிக்கும் பகுதியில் நம்மளை தெரியாதவங்க யார்? அப்போ அந்த உள்ளூரில் வசிக்கும்போது அந்த ராகுவால் பாதிக்கிறார். அயல் மாநிலம், அயல் நாடு, இது மாதிரி தான் வசிக்கும் பகுதி விட்டு வெளியேறி போனவங்கள ராகு வந்து வருமான நிமித்தமாக கொடுத்து அவங்களுக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்துருது, ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிறாங்க. அப்போ தான் அந்த வந்த நேரம் இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கணும், புரியுதுங்களா? அதேமாரி ராகு அப்படிங்கிற கிரகம் நல்ல பலன் அடையணும்னா தான் வசிக்கும் பகுதி விட்டு வெளியேறும்போது சிறப்பான பலனை அடைவார்கள். அதேமாரி ராகு அடுத்தது கேதுவை பற்றி பேசணும்னா, கேது எந்த கிரகத்தோடு நெருங்கி நிற்குதோ அந்த காரக கிரகத்தை நம்மக்கிட்ட வந்து கடன், கேதுன்னா கடன், நோய், வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறதுனால எந்த கிரகத்தை நோக்கி கேது போகுதோ அந்த காரக கிரகத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதன் மூலியமாக கடனோ நோயோ கஷ்டமோ அனுபவிப்போம். இப்போ சூரியன் மேலே கேது போகுது, பிறந்த ஜாகத்தில் சிம்மத்தில் சூரியங்குதுன்னு வச்சுக்கோங்க, அது மேலே கேது போயிட்டுருக்குது. ஒரு என் வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, என் தலைமகனுக்கு எல்லா படிப்பும் முடிச்சுட்டு வந்துட்டார். அவருக்கு நான் கடை வாங்கி ஒரு கடை வச்சு கொடுக்கலான் இருக்கிறேன், பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. கன்ஃபார்மாக செய்ய வேண்டாம். அப்போ அங்கே என்ன சொல்லுது கிரகம்? கேது போதனை, கேது ஞானம். அப்போ கேது வந்து அந்த ஜாதகர் வந்து யாரோர்கிட்ட போய் அந்த தொழிலில் நிபுணத்துவம் பெற மாதிரி, ஒரு நல்ல ஞானத்தை பெற மாதிரி சுயமாக, கேது என்பது சுயமாக கற்றுக்கிட்டு வந்தாட்டி அவன் சுயமாக போராடும் போது வளர்ச்சி அடைகிறான். நம்ம ஜாதகத்தில் சூரியன் மேலே கேது போகும்போது மகனுக்காக உதவி பண்ணும்போது மிகப்பெரிய கடனாளியாகவும் கஷ்டத்தையும் நம்ம அனுபவித்துவிடுறோம், ஜாதகரும் வளர்ச்சி பெறுவதில்லை. இது மாதிரி இன்னொன்று, ராகு நம்ம பிறந்த ஜாதகத்தில் எந்த கிரகத்தில் எந்த வீட்டில் இருந்ததோ அந்த, இப்போ உதாரணத்துக்கு சூரியன் மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பிறந்த ஜாதகத்தில் கன்னியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சரி, கும்பத்தில் இருக்கிற சூரியனுக்கு கன்னியில் ராகு இருக்குதுன்னா கன்னி வீடுங்கிறது அந்த கும்பத்துக்கு 8வது வீடாக வருதா? 8 என்பது நாம் அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மா. அப்போ 8ஆம் இடம் காலபுருஷ லக்னத்துக்கு என்ன சொல்லுது? மரணம்னு வந்துருச்சுன்னா நம்ம அதை நம்ம அடைஞ்சு தானே ஆகணும். யாருமே இது நிரந்தரமான இது இல்லை. அப்போ அந்த ராகு பகவான் வந்து அந்த கன்னி வீடு என்ன தன்மை? அங்கே அந்த அடிவயத்துக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற, இங்கே பாருங்கள், இந்த பக்கம் குடல் இருக்குதுல்ல, அது என்ன ஒட்டுக்குடல் அப்படிங்கிற இடத்துலேருந்து அந்த குடலுங்கிற ராகு 8ஆம் இடத்துலேருந்து வந்து தந்தையை அட்டாக் பண்ண வருது. அப்போ தந்தைக்கு ஒட்டுக்குடல் பிரச்சனை உண்டு. நீங்களாக வழின்னா சொல்லக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு அவங்களே அங்கே நடக்க போகிறத அவங்க கேட்பாங்க. அப்போ தந்தைக்கு ஒட்டுக்குடல் பிரச்சனை இருக்குது. அதேமாரி புதன் வீட்டில் ராகு, தந்தை ஒரு நண்பருக்கு பணம் கொடுத்து வட்டி கொடுத்துட்டு நிறைய ஏமாற்றம் அடைகிறார். அப்போ அந்த வீட்டோட தன்மையும் அந்த தன்மையோடு வந்து அட்டாக் பண்ணுது. ராகுவை பொறுத்த வரைக்கும் உயிருள்ள காரத்துவத்தை பாதிக்குது, உயிரற்றத்தை வளர்த்துது. என்னால் அதிக நேரம் பேச முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1978 பிறந்தவங்களுக்கு இப்போ சமீபத்தில் 2 வீடியோ சொல்லிட்டு, மீனத்தில் கேது, சிம்மத்தில் சனி பகவான் இருக்கும். 1978, 77 மொண்டியுள்ள பிறந்தவங்களுக்கு அத்தனை பேத்துக்குமே. அப்போ அந்த கேது சனிங்கிற கர்மாவை, இதய ராசியில் உள்ள கர்மாவை அட்டாக் பண்ண போகுது. அந்த சனி பகவான் அந்த கேது மோட்ச ராசி வீட்டில் இருக்கிற கேதுவை போய் நிற்கிறதுனால அவங்களுக்கு இந்த கர்மா முடிக்க போகுது. 2வது, எந்த தன்மையோடு இருந்துச்சோ அந்த தன்மையோட போய் அட்டாக் பண்ண போகுது. சமீபத்தில் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் 3 மாதம் தேவிப்பட்டினம், எங்கள் ராமேஸ்வரம் தேவிப்பட்டினத்தில் போய் 3 மாதமாக 3 யாகத்தை பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். அடுத்த நாளைக்கு போகலான்னு இன்றைக்கி இருக்கும்போது திடீர்
எனக்கு அப்போ தான் விருச்சக வகுப்பு ராசிக்காரத்துவம் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறேன். அது விருச்சகங்கிறது தேள், திடீர்னு கொட்டினா என்ன நடக்கும்? அப்போ மரணம் திடீர்னு தான் நடக்குது. அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்க எதை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதுவே நமக்கு அது தாக்குது. அப்போ எனக்கு அது நடக்க வேண்டியதா அந்த படித்து அன்னைக்கு தான் நடத்தி முடிக்கிறேன். அடுத்த நாள் வந்து எனக்கு இந்த ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டு ஆள் இல்லை. ஏதோ நம்ம இங்கே பாருங்கள், நம்ம எல்லாம் தெய்வத்தோட ஏஜெண்ட்டுங்க. தெய்வத்தை வலிமையால் உடனே அவத்தியில் பக்கத்தில் இருந்த ஒரு டாக்டரு, அது ஒரு முதலுதவி சிகிச்சை ஒரு பெண்ணு, திடீர்னு மூச்சு வந்து பொழைச்சேன். இப்போ சமீபத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ நாளைக்கு எனக்கு இந்த பிரச்சனை தான் வரும்னு முன்கூட்டியே மாணவர்களுக்கும் சொல்லிட்டு இப்போ பக்கமாக வரப்போகுது, அதுக்குள்ளே இந்த பாடத்தை முடிக்கலான்னு. அப்போ அந்த விருச்சகத்தை பாதியோடு முடிச்சுட்டு பாகிஸ்தானம்னு 9ஆம் பாவத்தை நடத்திட்டு இருக்கும்போது தான் எனக்கு இதுக்கு ஒரு நல்ல மருத்துவமும் கிடச்சிது. இப்போ ஓரளவுக்கு பேசக்கூடிய வாய்ப்பும் கொடுக்குறது. இதுமாதிரி ராகு இதை பற்றி பேசணும்னா எனக்கு ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நிறைய நாள் சொல்லலாம். இந்த ராகு கேது ஒருத்தரை வளர்த்துறதும் ராகு, ஒருத்தரை தாழ்த்துறதும், ஒருத்தரை வீழ்த்துறதும் ராகு கேது தான். ராகு கேது இல்லை, ராகு மரணக்காரகன், சனிபவன் ஆயுள்காரகன். இது இவங்கெல்லாம் ஒரு வீட்டில் நுழைஞ்சா அங்கே என்ன பண்ணால் அதிலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நான் உங்களுக்கு எனக்கு கொடுத்த நேரத்துக்கு, ஐயா கொடுத்த டைமுக்கு, இதை என்னால் இவ்வளோ விஷயத்தை சிம்பிளாக உதாரணத்தோடு நான் சொல்லிவிட்டு இதை நிறைவு பண்ணிட்டு மீண்டும் அடுத்ததில் உங்களுடன் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். வணக்கம். மிக சிறப்பான முறையில் சார் பேர் ரவிராஜன். ரவிராஜன் ஐயா நமக்கு சில கருத்துக்களை தந்திருக்காங்க. நன்றி. ரவிராஜன் ஐயாவுக்கு வந்து ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா மரியாதை செலுத்தும். Thank you.